3 மாசமா இருக்குதுங்க. 3 மாசமா இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்குது. எங்களால் நைட்ல கொசு தொல்லை தாங்க முடியல. அவ்வளோ ஹைட்டா ஒரு கார் ஒரு இதுக்குற ஒரு பைக்கு கூட ஏற முடியாத அளவுக்கு ஒரு மேனுவல போட்டாங்க. செல்ல பார்த்தா பிள்ளைங்க கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெளியில பசங்க விளையாட வைப்போம். இப்படி காவா தண்ணி இருந்துச்சுன்னா நாங்கள் எங்க பசங்களை வச்சு விளையாடுறது? 3 மாசமா இருக்குதுங்க. 3 மாசமா இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்குது. எங்களால் நைட்ல கொசு தொல்லை தாங்க முடியல. நான் இங்கே 30-40 வருஷமா இருக்கிறேன். இந்த பிரச்சனை ட்ரைனேஜ் போட்ட நாள்லேருந்து இந்த பிரச்சனை வந்து இப்போதான் ரொம்ப அதிகமாகுது. 3 மாசமா தண்ணியே போல. இல்லை கார்பரேஷன் சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? எல்லா கார்பரேஷன்ல ஏஇ ஜேஇ இந்த வார்டு இருக்கிற இன்ஜினியரு இந்த வார்டு மெம்பருக்கு எல்லாருக்கும் சொல்லியாச்சு. எல்லாம் வந்து பாக்குறாங்க. இன்னைக்கே முடிச்சிடுறேன், நான் இதோ வந்துடுவாங்க, இது எல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்றதுக்காண்டி ஒரு நாளும் வந்து யாரும் கிளியர் பண்ணல. இந்த ட்ரைனேஜ் வந்து 7-8 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே லெவல் இருக்கும். 9 மணி ஆனால் கசி ஆரம்பிச்சிடும் வீட்டு உள்ள. காந்தி நகர் விண்டூர்ல காந்தி நகர் 1 பேசுறேன். காந்தி நகரில் வந்து எங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை, காவா தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்குது. நாங்கள் ஆன்லைன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து உடனே வந்து பார்க்க வராங்க. அதுக்கான பொல்யூஷன் கரெக்டான இது கிடைக்கல. எங்களுக்கு அந்த பொல்யூஷன் கண்டிப்பாக கிடைச்சாகணும். இதில் பசங்க நாங்கள் எங்கே விளையாட வைக்கிறது? செல்லை பார்த்தா பிள்ளைங்க கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெளியில் பசங்க விளையாட வைப்போம். இப்படி காவா தண்ணி இருந்துச்சுன்னா நாங்கள் எங்கே பசங்களை வச்சு விளையாடுறது? பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நோய் நொடி வரும். பசங்க இருந்தால் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நாங்கள் வந்து நிற்கிறோம்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் நாங்கள் என்ன காரணம் சொல்கிறது? எங்களுக்கு இந்த பைப்பை கொஞ்சம் மாற்றி கொடுத்து எங்களுக்கு இதுக்கான பொல்யூஷன் கண்டிப்பாக கொடுங்க. ரோடு போட்டும் கொடுங்க. தண்ணி எங்களுக்கு ரொம்பவே நிற்கக்கூடாது. கொசு உற்பத்தி அதிகமாகவே இருக்குது. இப்போ கூட அதில் கொசு நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள், அதில் எவ்வளோ உற்பத்தி ஆகுதுன்னு பாருங்கள். இதில் வந்து யாரும் மருந்து போடுறதும் கிடையாது, எதுவும் பண்ணுறதும் கிடையாது. சும்மா வந்து சொல்லிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இப்போ வந்தாங்கன்னா கார்பரேஷன்லேருந்து வந்து சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுறாங்க. உள்ள அடிமட்டம் இதில் என்ன பிரச்சனை, இதில் வந்து என்ன விடிவு எங்களுக்கு சொல்லுங்கள். இதில் எத்தனை வாட்டியில் இருக்கவங்க எல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்குது. இப்போ என்ன கம்ப்ளைண்ட்னா, கிட்டத்தட்ட பல மாத காலமாக இந்த மாதிரி இந்த காவா தண்ணி பிரச்சனைனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எங்களால் முடியல. எல்லாமே வந்து இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். வீடியோ கேப்சர் பண்ணி நாங்களும் ஃபார்வர்ட் பண்ணி இது எல்லாமே பண்ணுறோம். அவங்க வராமல் இல்லை. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆள் வருவாங்க க்ளீன் பண்ணுவாங்க, ஆள் வருவாங்க க்ளீன் பண்ணுறாங்கன்றாங்க. ஆனால் இது வரைக்கும் யாருமே வந்து அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் உடச்சி அந்த ஒரு மேனுவலை போட்டாங்க. அதை வந்து அவ்வளோ ஹைட்டாக ஒரு கார் ஒரு இதுக்குற ஒரு பைக்கு கூட ஏற முடியாத அளவுக்கு ஒரு மேனுவலை போட்டாங்க. அதுக்கப்புறம் அதை இடிக்க வச்சோம். காலையில் விடிய காலையில் 3 மணிக்கு போட்டாங்க. ஏதோ ஒரு டே டைம் போயிருந்தா எங்களோட அந்த ஒரு நாலேஜ் கூட இல்லையா அதை கட்டுறதுக்கு அவங்களுக்கு? இது எப்படி வண்டி போகும், இதில் எப்படி பைக் ஏறும், அந்த நாலேஜ் கூட அவங்களுக்கு இல்லையா? அது அப்போ ஒரு கொட்டாக்குச்சியில் தண்ணி இருந்தால் டெங்கு ஃபீவர் வருது, ஒரு புழு இருந்தால் டெங்கு ஃபீவர் வருது. இதை கவுத்தலாமா அதை கவுத்தலாமா சொல்கிறாங்களே. அப்போ இந்த காவா தண்ணியிலே மாதக்கணக்காக வருஷக்கணக்காக வாழ்கிற எங்களுக்கு டெங்கு ஃபீவர் வராதா? ஒரு ப்ரெக்னன்சி லேடி இப்போ 8 மாத கர்ப்பிணி பொண்ணு டிசென்ட்ரினால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வந்திருக்கு. ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் தான் அந்த வீட்டுக்குள்ளே போகுது. அந்த பொண்ணுக்கு ஆட்டோலேருந்து வரக்கூடிய வசதி வாய்ப்பு கூட கிடையாது. முனையில் ஆட்டோவை நிப்பாட்டி அங்கே இறங்கி அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே போகுது. அந்த ப்ளீச்சிங் பவுடருக்கு ஒரு ஃப்ளேவரும் கிடையாது. அது ப்ளீச்சிங் பவுடர் நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் நம்புகிறோம். அது ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லவே முடியாது. அதுக்குள்ள ஒரு ஃப்ளேவர் கூட கிடையாது. அதை சுண்ணாம்பு தூளா, அது என்ன கெமிக்கல் காம்போசிஷன்ல இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சோர்ஸ் கொடுத்துருங்க தயவு செய்து. உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம். இது ஆர்டராக நினச்சிக்காதீங்க, ரெக்வெஸ்ட்டாக கேட்குறோம். எங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சோர்ஸ். இந்த ரோடு, இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம், வாட்டர் இஷ்யூஸ், இது எல்லாமே கிளியர் பண்ணி எங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சோர்ஸை கொடுத்தா போதும். ரொம்ப தேங்க்ஸ். இல்லை எந்த பொலிட்டிக்கல் பேஸும் கிடையாது. எங்களுக்கு தேவை சோஷியல் சோர்ஸ். பெர்மனன்ட் சோர்ஸ் எங்களுக்கு வேணும். இன்னைக்கு நேற்று நடக்கல இந்த விஷயம். கிட்டத்தட்ட வருஷ கணக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இது. அந்த டெம்பரரி சோர்ஸ் எங்களுக்கு வேண்டாம். மெயின்ல போறது இவ்வளவு பைப் தான் போகுது. அதுல எவ்வளவு தண்ணி போகும் சொல்லுங்க. நாங்களும் ஏஐக்கு ரிப்போர்ட் பண்றோம். எல்லாருக்கும் வீடியோ எடுத்து அனுப்புறோம். எல்லாத்துக்கும் ஏஐ ரிப்போர்ட் பண்றோம். எல்லாமே வராங்க. half an hourல ஆள் வருவாங்க. எங்க வராங்க ஆளு? எங்கேயுமே வரல. இது வரைக்கும் ஆள் வரல. எங்களுக்கு பெர்மனன்ட் சோர்ஸ் எங்களுக்கு வேணும். நாங்க இதெல்லாம் பொலிட்டிக்கல்ல நேத்து இன்னைக்கு நடக்கல. இது கிட்டத்தட்ட வருஷ கணக்கா நடக்குது இந்த